அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது. அதை பற்றி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? அதிமுக மூத்த தலைவர் KP முனுசாமி அவர்கள். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக பற்றி கேள்வி கேட்குறாங்க. திமுக கூட்டணி அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்குதான், அதிமுக கூட்டணி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையாமே அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி அதிமுக கூட்டணி செம்ம ஸ்ட்ராங் ஆகுது. திமுகவில் தான் கூட்டணி இழுபறியாக போயினுக்குது. எல்லாரையும் சமாதான பத்திரத்திலே பிஸியாக இருக்கார் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள். ஸோ அங்கே இருக்கிற கூச்சல் குழப்பம்லாம் இருக்கிறத வச்சுட்டு அதிமுக கூட்டணி பக்கம் திரும்பி பேசுறதுக்கு திமுக கூட்டணிக்கு தார்மீக உரிமையாக கிடையாது, முதல்வர் அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு KP முனுசாமி அவர்கள். திமுக எதிர்க்கிற கூட்டணிகள் அனைத்துமே பலமில்லாத கூட்டணி முதல்வர். நாங்கள் ஏற்கனவே பலமான கூட்டணியை முடிவு செய்து விட்டோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூட்டணியில் பல்வேறு குளறுபடிக்கிடையில் ஒவ்வொருவரையே அழைத்து சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்களை பற்றி, எங்கள் கூட்டணி பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. அதுக்கடுத்தது திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மூச்சுக்கு 300 தடவை சொல்லுங்கிறாங்களே, உங்களை மதிக்கவே மாட்டேன்றாங்களே, என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதிமுக சீன்லே இல்லாதவங்கள ஆல்ரெடி எல்லாரும் டெலீட் பண்ண கட்சியில் நான் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தேன். அந்த மாதிரி எந்த கூட்டத்துலையுமே அதிமுகவோ பாஜகவோ பெரிய லெவலில் பேர் சொல்லக்கூட விரும்ப மாட்டார் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு செலக்டடாக என்னைக்கான எதிரி திமுக தான் அப்படின்றதுல கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக திமுக அட்டாக் பண்ணிக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் KP முனுசாமி அவர்கள் புதுசாக ஒரு கதை சொல்கிறார். எப்படின்னா, அவர் அதிமுக மேலே ஒரு தனி ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா பிரச்சனை வரும்போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது இவருக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதை சுமூகமாக முடிச்சு கொடுப்பாங்க அதிமுக ஆட்சியில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு, சுமூகமாக முடிச்சு கொடுத்தோம் எங்கள் ஆட்சியில். ஆனால் திமுக அப்படி கிடையாது. தொழில் ரீதியாக அவர் நிறைய பிரச்சனை குத்துனேங்கிறாங்க. அப்போது அவர் நினைக்கிறாரு, நமக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்தவங்கள நம்ம ஒரு இடத்துல பாசமாக வச்சுக்கணும், நம்மளை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது, பழி வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் திமுகவை எதிரியாகவும் அதிமுகவை பாசமாகவும் வச்சுக்கிறாரு அவர் அப்படின்னு ஒரு விளக்கத்தை குத்துருக்கிறாரு. இது அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு விஜய் அவர்கள் அப்படின்றது தெரில. ஸோ இந்த விளக்கத்தை KP முனுசாமி அவர்கள் சொல்கிறதை கேட்போம், கேளுங்க. அவர் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நடிகர் திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில் பல்வேறு சோதனை வருகின்ற போதெல்லாம் அனைத்தின்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது அவர்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வருகின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவரும் இவருடைய தந்தையும் நேரில் பார்ப்பார்கள், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே போல்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் போற்றுவதற்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தொழில் ரீதியாக பிரச்சனை வந்தபோது நேரடியாக சந்தித்ததுடன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் மன நிம்மதியாக அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திரு விஜய் அவர்களுக்கு தொழில் ரீதியாக பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையிலே ஒரு தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இருக்கிற காரணத்தினால் இவருடைய திரைப்படங்கள் முழுவதுமே பெரும் சிரமத்திற்குள்ளானது. அதனால் பாதிக்கப்பட்ட காயப்பட்ட திரு விஜய் அவர்கள் நமக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு பார்த்து கொள்ள வேண்டும், நம்மை தொல்லை கொடுத்தவர்களை தொந்தரவு கொடுத்தவர்களை அவர்கள்தான் எங்களுக்கு எதிரி, அவர்களை ஒதுக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வருகிறார் என்று அவர் சொல்லவில்லை. எதிரி அவரை ஒழித்து விடுவோம். அப்படி என்றால் ஆட்சிக்கு வருவர் யார்? அவர் மீது அன்புள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை.